பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுக்களை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்ற பகுதியில் பார்க்கலாம். எந்த பூத்துல அதிக ஓட்டு வாங்குறீங்களோ 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். எதிர்கட்சி வேட்பாளரை காட்டில அதிகமா ஓட்டு வாங்கினீங்களாக்க அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ரைட்டா? போடி நாயக்கன் ஒரு பக்கம் போனாலே இப்போ தங்கம் குவிதாங்க. ஓ பன்னீர்செல்வமும் தங்க தமிழ்ச்செல்வனும் ஜோடியா நின்னு ஒரு அதிரடி ஆஃபரை தட்டி விட்டுருக்காங்க. எதிர்கட்சியை விட திமுகவுக்கு அதிக ஓட்டு வாங்கி கொடுத்தா அந்த பூத் கமிட்டிக்கு 2 லட்சம் ரொக்கம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதோட நிக்காம இந்த வேலையை கச்சிதமா முடிக்கிற நகர ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் தலா 5 பவுன் தங்க பதக்கமா. இத கேட்டதும் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் எல்லாம் இப்போ செம குஷியில இருக்காங்க. போடி கிழக்கு மேற்குல எந்த பூத்துல அதிக ஓட்டு வாங்குறீங்களோ 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். எதிர்கட்சி வேட்பாளரை காட்டில அதிகமா ஓட்டு வாங்கினீங்களாக்க அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. நல்ல குட் கொஸ்டின். செயலாளர், BLA 2, BLC எல்லா பேரும் சேர்த்து பிரிச்சு. நீ டெய்லி சமைக்க வேண்டியதில்லை. கறிக்குழம்பு வைக்கிறியா? கறிக்குழம்பு வச்சு பிரச்சனை வச்சு மாமா இப்பதான் கேட்கிறாரு. அது கறிக்குழம்பு போட்டு 2 தோசை எடுத்து கொடுத்தா வேலை முடியுதாங்க. சாப்பிட்டியா? பொழுது போறியா? பஸ் ஏறி டவுன்ல எங்க வேணாலும் போ, எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ். பழனியில அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் ஓட்டு கேட்க போனப்போ ஒரு புதுமையான ஃப்ரிட்ஜ் தத்துவத்தையே சொல்லிட்டு வந்திருக்காரு. அதிமுக வாக்குறுதியில ஃப்ரிட்ஜ் தரத பத்தி பேசினவரு அப்படியே 1 வாரம் சமைக்காம இருக்க ஒரு ஐடியாவும் கொடுத்திருக்காரு. சின்ன தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். 1 வாரத்துக்கு சமைச்சீங்கன்னா போதும். சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வாரத்துக்கு மாமா கேட்டாருன்னா சட்னி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு, சாம்பார் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி எங்கேயாவது சூடு வாங்கி கொடுத்துரும். இதோட என்ன சமையல் பண்ண முடியும்? நீ டெய்லி சமைக்க வேண்டியதில்லை. கறிக்குழம்பு வைக்கிறியா? கறிக்குழம்பு வச்சு பிரச்சனை வச்சு மாமா இப்போதான் கேட்கிறாரோ. நீ கேளு, மாமா இப்போதான் கேட்கிறாரோ. அது கறிக்குழம்பு போட்டு 2 தோசை எடுத்து கொடுத்தா வேலை முடியுதாங்க. சாப்பிட்டியா? பொழுது போறியா? பஸ் ஏறி டவுன்ல எங்க வேணாலும் போ, எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ். கூட மச்சானையும் கூட்டிட்டு போ, அவனுக்கு ஃப்ரீயா விட்டாச்சு. விஜய் ரசிகர் தான் நாங்கள்லாம். ஜனநாயக பண்டம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு ரசிகனாக நானும் போய் பார்க்க இருக்கின்ற ஆனா எங்க தொகுதியில கண்டிப்பா டிபாசிட் போயிடும். திரையில மட்டும் இல்லைங்க, இப்போ அரசியல் களத்திலையும் விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் சேர்ந்துடுச்சான். அதுவும் எப்படின்னா, எதிர்கட்சிக்காரங்களே நானும் ஒரு விஜய் ரசிகன் தான் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில பேசின அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கணக்கு சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே நானும் அவரோட ரசிகர் தானு ஒரு போடு போட்டாரு பாருங்க. அப்பா நான் சொல்றது என்னன்னா, விஜய் ரசிகர் தான் நாங்கள்லாம். அவர் இருந்தா அங்க போகத்தான் செய்வாங்க, ரசிகர்கள் போவாங்க, அந்தந்த கட்சியில ஓட்டு போடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனா எங்க தொகுதியில கண்டிப்பா டிபாசிட் போயிடும். இதே வரிசையில அண்ணாமலையும் ஜனநாயகன் படத்தை ஒரு ரசிகனா தியேட்டருக்கே போய் பாப்பேன்னு சொல்லிருக்காரு. அண்ணா, ஜனநாயக படம் லீக் ஆனதை நாங்க எல்லோருமே ரொம்ப வருத்தப்படுறோம், வன்மையா கண்டிக்கிறோம். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு ரசிகனாக நானும் போய் பார்க்க இருக்கின்ற. ஐயா, நான் தான் நிக்கிறேங்கய்யா, ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளை, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. ஒட்டன்சத்திர மஞ்சநாயக்கன்பட்டி பக்கமா தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விடியல் சேகர் ஓட்டு கேட்டு போயிருக்காரு. வழக்கம் போல பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்க நம்ம வேட்பாளரும் செம்ம குஷியாக்கி கூட்டணி கட்சிக்காரருக்கு பொட்டு வைங்கமானு பக்கத்துல இருந்தவரை காட்டி உற்சாகப்படுத்திருக்காரு. ஆனா பாவம்,
அங்க நின்ன பொதுமக்களுக்கு இதுல யாருப்பா வேட்பாளர்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். கடைசியில அவரே நான் தான் வேட்பாளர்னு ஊர் முழுக்க சொல்லி புரிய வைக்க வேண்டியதா போச்சு. ஐயா நான் தான் நிற்கிறேங்க ஐயா, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளை ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மாற்றம் வேட்பாளர் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டிப்பட்டியில தன்னோட அண்ணன் மகாராஜனை எதிர்த்து 3வது முறையா களமிறங்குற அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் பிரச்சாரத்துல திடீர்னு எமோஷனல் ஆகி தேம்பி அழுதுருக்காரு. 2 முறை தோத்து போன வருத்தமா இல்ல இந்த முறை ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியான்னு தெரியல. அவர் கண்ணீர் விட்டு கலங்கினதும் என்னவா ஆச்சுன்னு அங்கிருந்த பாட்டிங்க எல்லாம் ஓடி போய் ஆறுதல் சொல்ல ஒரு வழியா மனுஷன் தேறிட்டாரு. இது மட்டும் இல்லைங்க, தன்னோட அண்ணனுக்கு எதிரா கேள்வி எழுப்பி ஆதங்கமாவும் பேசியிருக்காரு. இது வந்து மாதிரி டோக்கன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் டோக்கன் உங்களுக்கு வரும். பொள்ளாச்சியில திமுக வேட்பாளர் நித்யானந்தன் ஒரு புதுமையான டெக்னிக்கை இறக்கியிருக்காரு. ஓட்டு கேட்க போகும்போது கையில ஒரு 8000 ரூபாய் பிரிண்ட் பண்ண மாடல் டோக்கனை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு இது வெறும் சாம்பிள் தான். இத வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு வைங்க. திமுக ஜெயிச்சதும் இதே மாதிரி அசல் டோக்கன் உங்க கைக்கு வரும். அத வச்சு நீங்க கடையில போய் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு திமுக வாக்குறுதியை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. இது வந்து மாதிரி டோக்கன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் டோக்கன் உங்களுக்கு வரும். BGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.